12 ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தை முடித்த பிறகு நான் தங்களுடன் விரைவில் இணைவேன் மகாதேவா. பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களிலும் வியாபித்து இப்புவியினில் வசித்திட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. தாங்கள் அங்கு சென்று மகாதேவரிடம் கூறுங்கள், அவர் தேவி பார்வதியை துறந்து எங்கும் சென்றிருக்க கூடாது. அண்ட சராசரத்திற்கும் எனது வேதனை புரிகிறது. ஆனால் தங்களுக்கு மட்டும் ஏன் புரியவில்லை? நொடிப்பொழுதில் தங்கள் மனைவியை துறந்து சென்று விட்டீர்களே. தாங்கள் செய்தது சரியல்ல மகாதேவா. சோமநாதர் போற்றி! சோமநாதர் போற்றி! சோமநாதர் போற்றி! தாங்கள் செய்தது சரியல்ல. பிரகேதா, உனது சக்திகளை நீ பயன்படுத்து. பார்வதியின் இந்த ஜோதிர்லிங்க பயணத்தை சென்று உடனடியாக தடுத்து நிறுத்து. பார்வதி, மீண்டு வா! சிவனின் சாமானிய பக்தனும் கூட காவடியை எடுத்த பிறகு பின்னே செல்ல மாட்டான். நான் அவரது மனைவியாவேன். என் வேலையை முடித்த பிறகுதான் நான் செல்வேன். உன்னால் செய்ய இயன்றதை நீ செய். சதாசிவனே, பேராபத்தில் இருக்கிறார்கள். உடனே சென்று பார்வதிக்கு உதவுங்கள். இல்லை நாராயணா, தேவி பார்வதிக்கு நாம் எவரும் உதவி செய்யக்கூடாது. ஜோதிர்லிங்கங்களுக்கான இப்பயணத்தை அவர்கள் தனித்தே கடந்தாக வேண்டும். இன்னல் அனைத்திற்கும் அவர்களே தீர்வு காண வேண்டும். பிரகேதா, சோமநாதர் போற்றி! சோமநாதர் போற்றி! சோமநாதர் போற்றி! சோமநாதர் போற்றி! சோமநாதர் போற்றி! சோமநாதர் போற்றி! सौराष्ट्र देशे विशदे रम्ये
நெல் பார்வதி. பார்வதி, உன்னை பற்றி நான் நன்கு அறிவேன். நீ உனது சக்திகளை பிரயோகித்து இவர்கள் அனைவரையும் நிச்சயம் பேராபத்துக்குள் தள்ள மாட்டாய். இப்பொழுது கூறு, இப்பயணத்தை நீ எவ்வாறு முடிக்கப் போகிறாய்? நீ கூறுவது சரிதான். சக்தி சிவபக்தர்களை தனியாக விட்டு செல்ல மாட்டாள். ஆனால் மற்றொரு விஷயத்தையும் நன்றாக புரிந்து கொள். நான் இந்த பயணத்தை நிச்சயம் நிறைவு செய்வேன், எத்தகைய இன்னல் வந்தாலும் சரி. அதோடு இவர்கள் அனைவரையும் என்னுடன் அழைத்து செல்வேன். ஹர ஹர மகாதேவா! எவருக்கும் ஏதும் நேராது. மகாதேவர் மீது நம்பிக்கை கொண்டு முன்னேறுங்கள். இந்த புவியில் சிவன் எங்குதான் இருக்கின்றார்? நம்பிக்கை வைக்க கூறுகின்றாயே, காப்பாற்றுவதற்கு எங்கிருந்து அவர் வருவார்? ஏனென்றால் அடையாளமே இல்லாதவர் எவ்வாறு உங்களை காப்பாற்ற முடியும்? நீ முன்னேறி சென்றால் அந்த பள்ளத்தாக்கில் விழுந்து நீ நிரந்தரமாகவே அந்த பாதாள லோகத்திலேயே அடைபட்டு கிடப்பாய். அதற்கு வாய்ப்பில்லை. எவர் மனதில் சிவன் மீது உன்னதமான பக்தி உள்ளதோ அவரை எவராலும் ஏதும் செய்ய இயலாது. அவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பில்லை. நிகழாததை நிகழ்த்திக் காட்டுவோம். இக்கணமே அதை செய்வோம். உனது கண் முன்னிலையில் நாங்கள் நிகழ்த்திக் காட்டுவோம். காப்பாற்றுங்கள்! காப்பாற்றுங்கள்!
நிறுத்து! இல்லையேல் உன் முடிவு கொடியதாக இருக்கும். இன்று நீ மட்டும் அல்ல, உன்னுடன் சேர்ந்த அனைவரும் உயிரிழக்கப் போகின்றார்கள். இவர்கள் அனைவரையும் உன்னுடன் அழைத்துக் கொண்டு ஜோதிர்லிங்கத்தை காண வேண்டும் என்கின்ற உனது மன விருப்பமும் அதோடு அழிந்து போகப் போகின்றது. இப்பிரபஞ்சத்தோர் அனைவருக்கும் பார்வதியால் ஜோதிர்லிங்க பயணத்தை முடிக்க முடியவில்லை என்று தெரியும் பொழுது இப்பிரபஞ்சத்தில் உள்ள வேறு எவரும் இந்த பயணத்தை மேற்கொள்ள மாட்டார்கள். இன்று முடிவு ஜோதிர்லிங்கத்தின் பயணத்திற்கு அல்ல, உங்கள் இருவரின் வாழ்க்கைக்குதான். அதுவும் என் கரங்களால் தான் நிகழப்போகிறது. வணங்குகிறோம் குருதேவா. அது நடக்காது தேவி பார்வதி. இவர்கள் இருவரையும் எவ்வாறு வதம் செய்வீர்கள்? ஏனென்றால் இவர்கள் இருவரும் வேறு பிரம்மாண்டத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் பிரம்மாண்டத்தில் இருந்த ஒரு ரிஷி இவர்களுக்கு வரம் அளித்துள்ளார். சிவசக்தியின் அர்த்தநாரீஸ்வரர் ரூபம்தான் இவர்கள் இருவரையும் வதம் செய்ய முடியும், மற்றவரால் இயலாது. சிவன் தற்போது உடல் ரூபத்தில் தங்களுடன் இல்லையே, பிறகு எவ்வாறு அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தை தரிப்பீர்கள்? இப்போது புரிந்ததா? இவர்களை வதம் செய்ய இயலாது. அழிய போவது தாங்கள்தான். தங்களது இந்த பயணம்தான், தங்களது இந்த பயணம்தான். இருவரும் உங்கள் சக்திகளை அதிகமாக்கி காற்றை வேகப்படுத்துங்கள். மகாதேவரின் இந்த பக்தர்களும் பார்வதியும் பள்ளத்தாக்கில் விழுந்து பாதாள லோகம் செல்லட்டும். அனைவரும் கரங்களை பற்றிக் கொள்ளுங்கள். ஹர ஹர மகாதேவா என்று கூறிக்கொண்டே வாருங்கள். இனி மகாதேவர் நமக்கு துணை இருப்பார். ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. அனைவரும் மகாதேவரை அழைத்தாலும் 12 ஜோதிர்லிங்கங்களில் வியாபித்திருக்கும் மகாதேவர் உங்களை காப்பதற்கு நிச்சயம் இங்கு வரமாட்டார். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா.